Morning students. So the topic multiplication of matrix. So matrix நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஆட் அண்ட் செப்பரேட் பண்ணுவோம். அதாவது இன்னும் the matrix add or separate ரெண்டு மேட்ரிக்ஸ் ஆட் or செப்பரேட்டாக பண்ணோன்னா should we have the what is it? So like orders இருக்கணும். I mean the same order இருந்தால் மட்டும்தான் we can find the solutions. So otherwise this is not find. So அதுக்கு add and separate ஸோ மல்டிப்ளைக்கு ஷுட் பி என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஸோ அது கண்டிப்பாக இது என்ன இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதில் என்னென்ன சார் அப்படின்றது ஜஸ்ட் இப்போ டெஃபினிஷன் ஓரியன்ட் மட்டும் தான் பார்க்கலாம். ஸோ சம்ஸ் வரப்போ நான் எப்படி ஹவுக்கன் த மல்டிப்ளை த மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறத சொல்லித்தரேன். ரைட், ஃபஸ்ட்டு ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் இது ரெண்டுமே நான் எடுத்துகிற கன்சிடரன்ஸ் ரெண்டு மேட்ரிக்ஸ் எடுத்துகிறேன். ஏங்கிற மேட்ரிக்ஸ் அண்ட் பிங்கிற மேட்ரிக்ஸ். ஏங்கிற மேட்ரிக்ஸ் ஆர்டர் என்னென்னா M/N அண்ட் பிங்கிற மேட்ரிக்ஸ்க்கு P அண்ட் B/Q. ரைட். ஸோ இப்போ ஏபி டு ஃபைண்ட் த ஏபி ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணணுன்னா ஷுட் பி த ஹவ் த கண்டிஷன்ஸ். இந்த கண்டிஷன் ஃபஸ்ட்டு இருந்தால் தான் அதை நம்ம ஃபர்தராக மல்டிப்ளிகேஷனுங்கிற ப்ராசஸ்க்கே நம்ம மூவ் பண்ணுவோம். ஸோ இதில் இல்லை அப்படின்னா நம்ம மல்டிப்ளிகேஷனே பண்ண வேண்டியது, டைரெக்டாக ஆன்சர்ஸ் நம்ம மைண்ட் பண்ணிடலாம். ஸோ ரெண்டு கண்டிஷன் தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதில் ஸோ மல்டிப்ளை பண்ணி கூட ஏபிங்கிற இதை பொசிஷன்ஸ் கரெக்டாக பார்த்துங்க. இதை மாற்றி போடுறப்ப இதையும் நம்ம மாற்றி போட்டுக்கணும். டோன்ட் மார்க்கெட். ஸோ ஏபி அப்போ ஏனா ஏ மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட் இருக்கணும், பினா பி மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட் இருக்கணும். யூ ரைட் த ஆர்டர்ஸ். ஆர்டர் எழுதிறப்ப ஸோ இதில் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோடைய காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் ஷுட் பி ஹாவ் த ஈக்குவல். ஸோ இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் வில் யூ ஃபைண்ட் த மேட்ரிக்ஸ் டு டிஃபைன் த மேட்ரிக்ஸ். ஸோ அதர்வைஸ் ஸோ என்னும் பியும் ஸோ நாட் ஈக்குவல் அப்படியே இருந்ததுன்னா ஸோ இஸ் நாட் டிஃபைன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஸோ இதில் ஏங்கிற மேட்ரிக்ஸுக்கு 3/2. ஸோ பிங்கிற மேட்ரிக்ஸ்க்கு 5/2. ஸோ அப்போ பாருங்கள் பியோடைய ஏங்கிற மேட்ரிக்ஸுக்கு இங்கே காலம் வந்து 2 இருக்குது, இங்கே ரோ வந்து 5 இருக்குது. இப்போ இது ரெண்டு ஈக்குவலாக ஸோ நாட் ஈக்குவல். அப்போ அந்த ஏபியும் மல்டிப்ளை பண்ண முடியாது. அதே 2/5 அப்படின்னு இருந்ததுன்னா ஸோ இதுவும் சேமாக இருக்கா, அப்போ கண்டிப்பாக நம்ம மல்டிப்ளை பண்ண முடியும். ஸோ இப்போ அந்த மீன் சொல்லக்கூடியது. ஸோ வெயின் தீம் என்னென்னா ஃபஸ்ட் மேட்ரிக்ஸோடைய காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோ should be have the equal to find the solutions, otherwise this is not defined. Okay, right. So next, property of multiplication of matrix. So multiplications ஒர்க்கில் எந்தெந்த ப்ராப்பர்ட்டியோடைய கண்டிஷன்ஸ் அங்கே சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி ஷுட் பி ஹாவ் நாட் ஈக்குவல். ஸோ அது என்ன சார் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா, இப்போ ஏபிங்கிற ரெண்டு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் ஜென்ரலாகவே. ஸோ ரெண்டு மேட்ரிக்ஸோடைய ஃபைன் பண்ணக்கூடிய ஆன்சர்ஸ் ஏவும் பியும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அந்த சேம் டைம் பியும் ஏவும் மல்டிப்ளை பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அந்த மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஸோ அதோட ஆன்சர்ஸ். ஸோ அப்போ இதில் நம்ம கிடைக்கக்கூடிய அந்த ஆன்சர்ஸ் இது கிடைக்கக்கூடிய அந்த மேட்ரிக்ஸும் இதில் கிடைக்கக்கூடிய ஆன்சர் மேட்ரிக்ஸும் லைக் மேட்ரிக்ஸாக இருக்காது. ஏதோ ஒரு வேல்யூ வந்து சேஞ்சஸாக இருக்கும். ஆர்டர் சேமாக தான் இருக்கும். ஸோ கரெக்டாக புரிஞ்சுக்குப்பா. ஆர்டர் சேமாக தான் இருக்கும். இதுவும் 2/2 மேட்ரிக்ஸ், இதுவும் 2/2 மேட்ரிக்ஸ்னால் உங்களுக்கு ஏபி கிடைக்கக்கூடியது 2/2 தான். அதேமாதிரி பிஏவில் கிடைக்கக்கூடிய மேட்ரிக்ஸும் 2/2 தான். ஆர்டர் ஷுட் பி த சேம், பட் எலிமெண்ட்ஸ் ஷுட் பி ஹாவ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஸோ கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் இன் ஜென்ரல்ஸ் இஸ் நாட் ஈக்குவல். அண்ட் தென் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணாலும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஷுட் பி ஹாவ் த ஈக்குவல். ஸோ அதாவது ஏ இன்ட்டு பிசி, அதாவது பிசியை மல்டிப்ளை பண்ணி ஏவை மல்டிப்ளை பண்ணினாலும் அட் த சேம் டைம் ஏபியை மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சியை மல்டிப்ளை பண்ணினாலும் உங்களுக்கு ஆன்சர் ஷுட் பி த ஈக்குவல் ரெண்டு சைடுமே. அதேமாரி தான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியும். அதோட பொசிஷன்ஸ் எந்த பொசிஷன் ரைட் இருந்தால் B+C ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏவை மல்டிப்ளை பண்ணணும். அதாவது A+B ஆட் பண்ணி சியோட ரெண்டு சைடுமே ஷுட் பி ஹேவ் த ஈக்குவல். ஸோ அதில் என்ன டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஐடென்டிட்டியாகவே நம்ம சொல்லுவோம் 1 0 0 1 2/2. அதே 3/3 மேட்ரிக்ஸ் இருக்குது. அதாவது ஒரு மேட்ரிக்ஸோட ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணாலும் அல்லது ஐடென்டிட்டியோட ஒரு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணாலும் வில் யூ கெட் த சேம் மேட்ரிக்ஸ். எந்த மேட்ரிக்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோமோ அந்த மேட்ரிக்ஸ் நமக்கு கிடைக்கும். அடுத்து நெக்ஸ்ட் ஜீரோ மேட்ரிக்ஸ் மீன்ஸ் whenever we can multiply the AB equal to 0. Therefore A equal to 0 or B equal to 0 or AB equal to
0. Or the next, to find exercise 3.18. So questions, find the order of the product of matrix in AB. So இதில் 5 questions இருக்கும். நான் அப்படியே ஒன் பை ஒன் அதை ரைட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் கொஷனில் ஏவோடைய ஆர்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3/3, பியோடைய ஆர்டர்ஸ் 3/3. ஸோ அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண முடியுமான்னு கேட்குறேன். ஸோ மல்டிப்ளை பண்ணதுன்னா யூ கேன் ஃபைண்ட் த ஆர்டர்ஸ். அப்போ ஏபியோட ஆர்டர் என்ன அப்படின்னு கேட்குறேன். ஸோ இதில் எலமெண்ட்ஸ் எதுவும் கொடுக்கல, அதனால் ஆர்டர் மட்டும்தான் ஏவோட மேட்ரிக்ஸாக கன்சிடர் பண்ணுறேன். அப்போ ஏவோடைய ஆர்டர்ஸ் 3/3, பியோடைய ஆர்டர்ஸ் 3/3. ஸோ பாருங்கள் இதில் சாட்டிஸ்ஃபை ஆகுதா? ஃபஸ்ட் மேட்ரிக்ஸோட காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட காலமும் ரெண்டுமே சேமாக இருக்கா? சேமாக இருந்தால் வில் பி த கேன்சல். அது கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறத அப்படியே எழுதுங்க. ஃபஸ்ட் மேட்ரிக்ஸ் இருக்கிற ரோ எழுதிருங்க, செகண்ட் மேட்ரிக்ஸ் இருக்கிற கூட காலத்தை எழுதிருங்க. ஸோ அதான் யூ கேன் ஃபைண்ட் த ஆர்டர்ஸ். ஸோ ஏபி இஸ் ஆர்டர் இஸ் 3/3. சிமிலர் டு த ரிமைனிங் 4 questions அதே தான். அடுத்த செகண்ட் கொஷனில் ஏவில் இருக்கக்கூடிய ஆர்டர்ஸ் 4/3, பியோடைய ஆர்டர்ஸ் 3/2. we can write the 4/3. அதேமாரி பிக்கு 3/2. ஸோ 3 cancel. ஸோ ரிமைனிங் 4/2. can understand ஆகுதா? ஸோ லைக் தட். அதாவது ஏவில் 12 எலமெண்ட்ஸ் இருக்கும், பியில் 6 எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அப்போ அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய எலமெண்ட்ஸு 4 2s are 8 எலமெண்ட்ஸில் இதில் வரும் கண்டிப்பாக. அந்த மாதிரி சிம்பிளாக சொல்ல போனோம். ஸோ ஆர்டர்ஸ் ஷுட் பி த இந்தமாரி சேமாக இருந்து கேன்சல் ஆகணும். கேன்சல் ஆனால் மட்டும்தான் we can the multiply the matrix, otherwise is not defined. At the third questions, A has a 4/2 and B has a 2/2. then AB equal to A multiply பண்ணா 4/2, B multiply பண்ணா 2/2. ஸோ அப்போ இதில் இருக்கக்கூடிய காலம்ஸ் இதில் இருக்கக்கூடிய ரோ will be the same and the equal will be the cancel. then order is 4 2, then 4/2. Fourth questions, A has a 4/5 and B has a 5/1. You write the orders 4/5 and 5/1. So 5 cancels the remaining orders 4/1. And the fifth questions, A has a 1/1 and B has a 1/3. Therefore AB equal to A order matrix 1/1 and B order matrix 1/3. then AB equal to, so 1 1 will be the cancels, so 1/3. And then second questions, if A is a order P/Q and B is a order Q/R, what is the order of AB and BA? ஸோ கொஷின்ஸில் ஏபியோட ஆர்டர் கொடுத்துட்டாங்க, வேல்யூ கேட்குறாங்க. ஏபியோடைய பியோடைய ஆர்டர்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சேம் அதே கொஷின் தான். ஏவோடைய ஆர்டர் எழுதிங்க B/Q, பியோட ஆர்டர் Q/R. ஸோ இப்போ ரெண்டு மேட்ரிக்ஸோட ஃபஸ்ட் மேட்ரிக்ஸோட காலம் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோ should be the equal, will be the cancel. then order is AB is P/R. and second BA ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. பிஏங்கிறப்ப ஃபஸ்ட்டு பி மேட்ரிக்ஸ் எழுதிக்கணும். பியோட ஆர்டர் என்னது Q/R. அடுத்து ஏன்னா ஏவோட மேட்ரிக்ஸ் ரெடி பண்ணணும் P/Q. அப்போ பாருங்கள் இது ரெண்டும் சேமாக இருக்கா? இங்கே R இருக்குது, இங்கே P இருக்குது. இஸ் நாட் ஈக்குவல், தேர்ஃபோர் இஸ் நாட் டிஃபைன்ட். இது கண்டிப்பாக நம்மளால் இந்த மேட்ரிக்ஸோட ஆன்சர்ஸ் ஃபைன் பண்ண முடியாது. வேல்யூ வர்றதுங்கிறது வேறு, ஆர்டர்ஸு இங்கே நம்ம should be the not equal அப்படின்னா கண்டிப்பாக அது டிஃபைன் ஆக முடியாது. ஸோ அப்போ BA is so not defined of the matrix. Thank you students.